ஒரு கிராமத்தில் குப்பசாமி என்ற விவசாயி இருந்தான். அவன் எப்போதும் ஒரு விஷயத்தையே நினைப்பான். எப்படி சீக்கிரம் பணக்காரனாகலாம். ஒரு நாள் காலை அவன் வாத்துக்குண்டை திறந்தான். அங்கே ஒரு பொன்முட்டை மின்னிக் கொண்டிருந்தது. குப்பசாமி அதை பார்த்து பயந்தே போனான். அடடா, என் வாத்து அப்கிரேட் ஆயிடுச்சா என்று மெதுவாக முட்டையை எடுத்தான். நகரத்தில் விற்றபோது அது உண்மையான பொன்னென்று தெரிந்தது. வீட்டுக்கு வந்தவுடன் அவன் வாத்துக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, மெத்த படுக்கை எல்லாம் போட்டான். நீ இப்போ சாதாரண வாத்தில்ல, நம்ம குடும்ப சிஇஓ என்று வாத்தை மரியாதையாக பார்த்தான். தினமும் ஒரு பொன் முட்டை வந்தது. குப்புசாமி பணம் எண்ணிக்கொண்டு கனவு கண்டான். பெரிய வீடு, கார், கிராமத்தில் பெரிய மனிதர் என்று புகழ். ஆனால் ஒரு இரவு அவன் தூங்க முடியவில்லை. இந்த வாத்து தினமும் ஒரு முட்டைதான் இடுது. ஆனா வயிற்றுக்குள் ஃபுல் கோல்ட் ஸ்டாக் இருக்கும் இல்லையா, நான் ஏன் வெயிட்டிங் என்று யோசனை வந்தது. அடுத்த நாள் பேராசை கண்களை மூடியது. அவன் வாத்தை அடுத்தான். 1 நொடி, 2 நொடி, அவன் முகம் மாறியது. உள்ளே சாதாரண வாத்தின் உடம்பு மட்டுமே. குப்புசாமி தரையில் உட்கார்ந்து கொண்டு, ஐயோ, என் கோல்ட் ஃபேக்டரியையே நான் மூடிட்டேனே என்று கதறினான். அந்த சமயம் அவன் மனைவி வந்து, நமக்கு தினமும் சம்பளம் கொடுத்த அதிர்ஷ்டத்தை நீயே வேலை நீக்கம் பண்ணிட்டே என்றாள். அப்போது குப்புசாமிக்கு புரிந்தது, சீக்கிரம் எல்லாம் வேண்டும் என்ற பேராசை இருந்த சந்தோஷத்தையே பறித்துச் சென்றது. குப்புசாமி கண் திறந்து பார்த்தான். முழு உடம்பும் வியர்வையில் நனைந்திருந்தது. கயிறு கட்டிலிலிருந்து திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். சுற்றிலும் பார்த்தான். வாத்து இல்லை. என்னோட தங்க வாத்து எங்கே என்று கத்தினான். குரல் நடுங்கியது. அப்போதுதான் மனைவி கதவை திறந்து உள்ளே வந்தாள். கையில் ஒரு சின்ன கூடை, அதில் சில முட்டைகள். என்ன இது கத்தல்? கனவு கண்டியா? வாத்துக்கள் எல்லாம் பட்டியிலதான் இருக்கு. நேத்து ராத்திரி நீ தூங்கிட்டதும் நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அடைச்சேன். ஒன்னு தவறாம இருக்கு. குப்புசாமி முழுசா நம்ப முடியல. என் தங்க வாத்து, பொன்முட்டை. மனைவி சிரித்தாள். அட பாவம், நீ என்ன கனவு கண்டுட்ட? இந்தா, இன்னைக்கு காலையில இட்ட முட்டைகள் என்று கூடையே நீட்டினாள். மனைவி அவன் தோளில் கை வைத்தாள். கனவுல கூட பேராசை வந்துடுச்சு பாரு. நல்ல வேளை இது கனவுதான். இல்லைனா நிஜத்திலேயே வாத்து அறுத்திருப்பேன். குப்புசாமி மெதுவா தலையசைத்தான். கண்கள் இன்னும் கொஞ்சம் பயத்தோடு இருந்தது. அப்போ மனைவி சிரித்தபடி சொன்னாள், ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வாத்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு முட்டை இட்டுச்சு. அவள் கூடையிலிருந்து ஒரு முட்டையை எடுத்து நீட்டினாள். குப்புசாமி பார்த்தான். அது சாதாரண முட்டைதான். ஆனா அதன் மேல ஒரு சின்ன பொன்னிற ஒளி மெல்ல மின்னியது. அல்லது அவனுக்கு அப்படி தெரிந்ததா? இது என்று தயங்கினான். மனைவி கண்ணடித்தாள். நாளைக்கு பாப்போம். ஆனா இந்த தடவை பொறுமையா இரு, அறுத்துடாத. குப்புசாமி மெதுவா சிரித்தான். மனசுல ஒரு புது நம்பிக்கை வந்தது. முடிவு. பேராசை கனவுல கூட வந்தாலும் நிஜ வாழ்க்கையில பொறுமையும் நன்றியும் இருந்தா ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கூட பெரிய தங்கமாக மாறலாம். Thanks for watching Bubbly Baby Story. If you enjoyed it, please like this video and subscribe for more fun stories.